7/4/2017 பங்குனி மாதம் 25ஆம் தேதி மரண சித்தயோகம் கூடிய நாளாகும். காலை 11:11 வரை ஏகாதசியும் பின் துவாதசி. மக நட்சத்திரம் இரவு 1:08 வரையிலும் பின் பூர நட்சத்திரம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் பெல் போன்ற இருக்கிற சிம்பலை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணவும். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ராசி வாரியாகவும் மாதம் என்னென்ன பலன்கள் என்பதை விரிவான பதிவு ஏற்கனவே உள்ளது. எனவே பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும். இன்றைய ராசி பலன்கள். மேசம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் வயிறு வலி, பிள்ளைகளுடன் பிரச்சனை ஏற்படலாம். எனவே கொஞ்சம் கவனத்துடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். வீடு வாகனத்தை பற்றிய பிரச்சனையும் பயமுறுத்தவும் செய்வார்கள். சிலரது வீட்டில் பிள்ளைகளால் சண்டையும் பிரச்சனையும் ஏற்படும். சொந்த ஊரில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையில் கொஞ்சம் சங்கடத்தையும் வியாபாரத்தில் சுணக்கமும் ஏற்படும். வீட்டில் சிலர் தெய்வ வழிபாடு செய்வீர்கள். பதவியில் இருப்பவர்களுக்கு மரியாதை கிடைக்காது. எனவே வருத்தப்பட வேண்டாம். இன்றைய நாளில் சிலர் குலதெய்வ வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு செய்ய மனது தூண்டும். மேலும் அது நன்மையும் அமைதியும் தரும். எனவே இன்றைய நாளில் விநாயகர் வழிபாட்டுடன் அலுவலகம், வீட்டில் பிள்ளைகளுடன் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை மட்டுப்படும். எனவே இன்று தெய்வ வழிபாடு மிக நன்மையை தரும். ரிஷபம். அலுவலகத்துக்கு குறித்த நேரத்துக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும். எனவே பயண தடை, போக்குவரத்து சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். எனவே கொஞ்சம் முன்னதாகவே செல்ல வேண்டும். அலுவலகத்தில் தவறு செய்தலும் அதில் கண்டுபிடிக்கப்பட்டு கொஞ்சம் நெருக்கடியும் சிலருக்கு ஏற்படலாம். வாகன பழுது, ஃபோன், லேப்டாப் ரிப்பேர் ஆக வாய்ப்புள்ளதால் கவனமாக பார்த்து உபயோகிக்கவும். சிலருக்கு கடன் பிரச்சனையால் கொஞ்சம் சிக்கல்கள் கூட ஏற்படும். நண்பர்கள், கணவன் மனைவியிடம் கருத்து வேறுபாடும் ஏற்படும். ஃபோன் தகவல்கள் சிக்கலும் டென்ஷனையும் தரும். தம்பி, தங்கை, உறவினர்கள் உதவி கேட்டு சிலரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். இதனால் மன வருத்தம் அடைவீர்கள். சிலர் வாகனம் கேட்டு தொல்லையும் கொடுப்பார்கள். ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நெஞ்சுவலி, முதுகு வலி வந்து நீங்கும். இன்று துர்க்கை வழிபாடு நலம் தரும். மிதுனம். காது, மூக்கு, தொண்டை பிரச்சனை உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் குளிர்ந்த ஆகாரங்களையும் நீரையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஃபோன், லேப்டாப் ரிப்பேர் ஆகும். உறவினர் வழி துக்க செய்தி வரும். குறிப்பாக தந்தை வழி சொந்தத்தில் இருக்கும். தம்பி, தங்கைகளுடன் பணம் கேட்டு உங்களை பிரச்சனை செய்வார்கள். சிலர் வெளிநாடு, வெளியூர் செல்ல அடம்பிடிப்பார்கள். வருமானத்தில் தடை, பணவரவுக்கு தருவதாக கூறியவர்கள் உறவினர்கள் கொஞ்சம் காலம் தாழ்த்துவார்கள். அதேபோல் தம்பி, தங்கை, உறவினர்களுக்கு இன்று பணம் தருவதாக கூறியவர்களுக்கு பணம் கொடுக்க இயலாது. இதனால் பிரச்சனை ஏற்படும். தந்தையுடன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும். ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் துர்க்கை அஷ்டோத்திரமும் கேட்டலும் நலம் தரும். கடகம். இன்றைய நாள் முழுவதும் பணவரவு, வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள். பேச்சும் செயலும் இதை ஒட்டியே இருக்கும். இன்று பேசினாலே பிரச்சனைகள் தான். அதுவும் நினைத்த மாதிரி நடக்காது. மறைமுக வருமானம், கமிஷன், இன்சூரன்ஸ் வேலை பார்ப்பவர்களுக்கு மருத்துவமனையில் உள்ள பணியாளர்களும் மிகவும் வருத்தப்படுவார்கள். கஷ்டத்தையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். சிலருக்கு முடியும் தருவாயில் தள்ளி போகும். எனவே பொறுமையும் அமைதியும் மிக முக்கியம். பள்ளி மாணவர்களுக்கு படிப்பில் இடையூறுகள் ஏற்படும். தாயாருடன் வீட்டில் பிரச்சனை ஏற்படலாம். சிலருடைய பேச்சு ஆன்மீகம் அல்லது அதற்கு எதிர்மறையான சிலருக்கு இருக்கும். ராகு காலத்தில் துர்க்கை, விநாயகர் வழிபாடும் துர்க்கா அஷ்டோத்திரத்தை படிக்கவும் நலம் தரும். சிம்மம். மனது முழுவதும் இன்று குழப்பத்துடனே இருக்கும். ஆனால் பணவரவில் தடை இருக்காது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கொள்வீர்கள். பயணம் செய்பவர்களுக்கு சிரமங்களையும் இடைஞ்சல்களினாலும் தலைவலி, டென்ஷன் ஏற்பட்டு அவதியுற வேண்டியிருக்கும். வெளிநாட்டு உள்ளவர்களுக்கு இன்று மன அமைதியின்மை இருக்கும். விரைய செலவுகளாலும் பயணத்தாலும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு கருத்து வேறுபாடு இருக்கும். காதலர்கள் இன்று சண்டை போட்டுக் கொள்வார்கள். அலுவலகத்தில் உள்ள நண்பர்கள் சிறு பிரச்சனை ஏற்படும். தாயாருடன் பிரச்சனையும் இருக்கும். பண விஷயத்தாலும் தந்தையாலும் கணவன் மனைவிகளிடையே வாக்குவாதம் இன்று இருக்கும். துர்க்கை வழிபாடும் துர்க்கா அஷ்டோத்திரத்தை படிப்பதாலும் இன்று நலம் தரும். கன்னி. எதிரிகளாலும் புறம் சொல்வர்களாலும் சிறு பிரச்சனை ஏற்பட்டு விலகும். ஆனால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். சிலருக்கு வாகனத்தில் பயணம் செய்யும் போது சிறு சண்டை ஏற்படும். ஆனால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. சிலருக்கு மட்டும் கால் பாதங்களில் அடிபட வாய்ப்புள்ளதால் எனவே டூ வீலர் செல்பவர்கள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இல்லையென்றால் வயிறு கோளாறு ஏற்பட்டு உபாதைகளும் சிரமங்களும் ஏற்படுத்தப்படும். கடன் பிரச்சனையால் உள்ளவர்களுக்கு நெருக்கடியும், அண்ணன் அக்காவிடம் பணம் வாங்கியவர்களுக்கு கடும் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். இன்று துர்க்கை வழிபாடு நலம் தரும்.
துலாம் பிள்ளைகளுடன் வீண் சண்டையும் உயர் அதிகாரிகளுடன் மன வருத்தம் நெருக்கடி ஏற்படுதல் நண்பர்களால் கணவன் மனைவிகளுக்கிடையே பிரச்சனை ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பற்றிய எண்ணமும் எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆனால் இன்று எதுவும் நடக்காது. மேலும் அமைதியாக இருப்பதே நலம். நாளை நல்ல செய்தி வரும். ஆகையால் இன்று குழம்பிக் கொள்ள வேண்டாம். அரசு அதிகாரிகள் அரசாங்க தொடர்பு உள்ளவர்களுக்கு நிம்மதியின்மையும் சங்கடங்களும் வேலையில் ஏற்படும். சொந்த ஊரில் சிறு பிரச்சனையோ பெரியவர்களிடம் மன வருத்தமோ ஏற்படும். இன்று குலதெய்வ வழிபாடு துர்க்கை வழிபாடு நலம் தரும். விருச்சிகம் வீடு வாகனம் வேலையில் சிறு பிரச்சனைகளும் சங்கடங்களும் இருக்கும். ஒரு சிலருக்கு வருமானம் கடனும் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் பணமும் வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு தடை தாமதம் இருக்கும். தாயாருடனும் தந்தையுடனும் வேலை கடன் பிரச்சனையால் கவலையும் வருத்தமும் அடைவார்கள். சிலரிடம் சண்டை கூட ஏற்படும். அலுவலகத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படலாம். வேலையில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். பணம் கையாளுபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலையை பற்றிய தகவல் நன்மை தராது. ஆகையால் தாங்களாகவே தொடர்பு கொள்ள வேண்டாம். அவசியமும் கட்டாயம் இருந்தால் கவனமாக பேசவும். விட்டு கொடுத்தோ வாக்குவாதம் செய்யாமலோ இருந்தால் நன்மை தரும். வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும். தனுசு வீட்டில் தாயாரிடம் அலுவலகம் நண்பர்களிடம் பணம் எதிர்பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டு பின் கிடைக்கும். இதில் எதிர்பார்த்தை விட குறைவாக இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் கூட கிடைக்காது. போனில் தொடர்பு கொண்டு கேட்டால் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும். ஆகையால் முக்கியமானவர்களை நேரிலோ கேட்பதுதான் நன்மை தரும். தந்தையுடன் போனில் உரையாடல் சங்கடத்தையும் கவலையும் வருத்தத்தையும் அளிக்கும். போன் அடிக்கடி ஹேங் ஆகும் அல்லது சரிவர வேலை செய்யாது. காது வலியும் கழுத்து வலியும் இன்று இருக்கும். சிலருக்கு வயிறு வலி கூட ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடும் ஒரு சிலருக்கு மட்டும் இன்சூரன்ஸிலிருந்தோ கமிஷன் தொகையோ எதிர்பாராத அளவு இருக்கும். விநாயகர் துர்க்கை வழிபாடும் துர்கா சரஸ்கரநாமமும் கேட்டால் நலம் தரும். மகரம் கணவன் மனைவி நண்பர்களால் இழப்பும் வருமானமும் நஷ்டமும் ஏற்படும். சிலருக்கு மனைவியால் வருமானத்தில் தடை ஏற்பட்டு வாய் சண்டையும் இருக்கும். அவர்களால் இடைஞ்சல்களும் இன்றைய வருமானத்தை பாதிக்கும். அவர்கள் வீட்டில் கொடுக்கும் வேலைகளால் சிறு தாமதமும் சரியான நேரத்தில் சந்திக்க முடியாமல் வரவேண்டிய பணமும் வருமானமும் தடை ஏற்படும். மாணவர்கள் இன்று கோச்சிங் கிளாஸ் சரிவர சென்று வர முடியாது. வாகனம் வழியில் பிரச்சனையும் செலவும் ஏற்படும். அலுவலகத்தில் தங்களது பேச்சால் வருமான இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மிக ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். நெஞ்சுவலி கூட வரலாம். ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு தகுந்த மருந்துகளையும் உணவையும் எச்சரிக்கையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். கும்பம் தலைவலி டென்ஷன் கணவன் மனைவிகளுக்கிடையே நெருடல்கள் என இன்று கொஞ்சம் பல சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அவிட்டம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக அளவில் பாதிக்கும். ஆனால் எல்லோருக்கும் இந்த கஷ்டம் இருக்காது. யாருக்கெல்லாம் ராகு கேது செவ்வாய் கும்பத்திலோ சிம்மத்திலோ இருந்தால் தானும் மோசமான தசாபுத்தி இருந்தாலும் ஏற்படலாம். கணவன் மனைவிகளுக்கிடையே பிரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இல்லையெனில் நோயால் அவதியுறக்கூட நேரிடும். அதுவும் கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஏற்படும். மேலும் எதிரிகளால் உங்களுக்கு வேண்டுமென்றே பிரச்சனைகள் செய்வார்கள். எனவே கவனமாக இருக்க வேண்டும். போனில் பேசுவது கூட தவிர்க்க வேண்டும். காலையில் விநாயகர் துர்க்கை வழிபாடும் துர்க்க சரஸ்கரநாமம் அஷ்டோத்திரமும் படித்தாலும் கேட்டாலும் இன்று உங்களுக்கு நன்மையை அளிக்கும். மீனம் சொந்த ஊரில் உள்ளவர்களுக்கும் பிள்ளைகளால் கடன் பிரச்சனை ஏற்பட்டு அவதி உறுவார்கள். வயிறு உபாதை ஏற்படும். ஆகையால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் நண்பர்கள் உதவி ஏற்படும். அரசாங்க வேலைகளும் பிரச்சனைகளும் தடை ஏற்படும். எதிர்பார்த்த லாபமும் வரவும் கொஞ்சம் தடை ஏற்படத்தான் செய்யும். தூக்கம் கொஞ்சம் நிம்மதியை இழக்கும். சிலருக்கு பல்வலி வாட்டும் கண்வலி கூட ஏற்படலாம். பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. பெரியோர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போகவும். முருகர் விநாயகர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும். நன்றி, வணக்கம்.